ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? ஹாய் மக்களே. ஸோ ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்னென்னா என்னோட நாய்ஸ் வாட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் மார்ச் 2023 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு சரியாக கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம், பக்கத்தில் ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருக்குமா, இல்லை ப்ரைவேட்டில் போய் கொடுக்கலாமா, ஈவன் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் கொடுக்கலாமான்றதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, அதோட காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆஃபரில் வாங்கும் போதே வாஸ் அரவுண்ட் 1800 1900 தான் நான் வாங்கினேன் அமேசானில். சரி, இதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயும் கொடுக்க வேண்டாம், வாரண்டியில் வேறு இருந்துச்சு. அதனால் நாய்ஸ் வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம், ஏதாவது வந்துட்டு வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியுமா, சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களான்றத நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது நாய்ஸோட வெப்சைட் இருந்தது. அதில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஒரு மெத்தட் ஆஃப் கெட்டிங் ரெசல்யூஷன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் கூட தேடிக்கிட்டு இருக்கலாம், எப்படி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வாட்ச் வந்துட்டு ரிப்பேர் ஆகிட்டா எப்படி அதை வந்துட்டு திரும்ப சர்வீஸ் பண்ணுறதுன்றதை தேடிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றின கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வாட்ச் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு வாரண்ட்டி பீரியடே முடிய போகுது. சரி, ஓகே, சர்வீஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ஒரு 1 இயர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாய்ஸோட கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி என்ன இஷ்யூஸ் இருக்குது, எது மாதிரியான கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. ஈவன் ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே சொன்னாங்க. எங்கே போயிட்டு என்ன சூஸ் பண்ணணும், அந்த வாட்சை வந்துட்டு மொபைலில் பேர் பண்ணி செக் பண்ண சொன்னாங்க. எல்லாமே பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதில் அவங்க டிஃபால்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்ச உடனே நாங்கள் வந்துட்டு கொரியர் பர்சன் அனுப்புகிறோம், நீங்கள் அந்த வாட்சை ரிட்டர்ன் அனுப்புங்க, நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கொரியர் பர்சன் அனுப்புறதுக்கு அக்செப்ட் பண்ண உடனே வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்தது. என்னென்னா, இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பர்சன் அசைன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே எனக்கு ஒரு கொரியர் கம்பெனிலேருந்து கால் வந்துட்டு அடுத்த நாளே எனக்கு வாட்சையும் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது வந்துட்டு போன சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே வந்து பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. பிக்கப் பண்ணிட்டு போன உடனே இந்த மாதிரி ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சுன்னு ஒரு 2 டேஸ் கழிச்சு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு நோட்டிஃபிகேஷனும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் கழிச்சு இந்த மாதிரி நாங்கள் டெஸ்டிங் எல்லாமே முடிச்சிட்டோம், வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தி ரெசல்யூஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு இமெயிலும் ஒன்று வந்துருச்சு. வாட்ஸ்அப்லேயும் அப்டேட் வந்துட்டதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. நான் இன்னொரு 2 நாள் வந்துட்டு அதை பற்றி மறந்தே போயிட்டேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு ஒரு இமெயில் அண்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டை நாங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் ஷிப்மெண்ட் ப்ளேஸ் பண்ணிட்டோம், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சேன், ஓகே, நம்மளோட வாட்ச் வந்து சர்வீஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா வந்து அந்த கொரியர் பர்சன் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு சார், கொரியர் நாய்ஸ்லேருந்து வந்திருக்கு. சரி, ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டதுனால எனக்கு பக்கத்து வீட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அவங்களும் வந்து அங்கே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் இப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பிரித்து பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக திரும்ப ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் இன்னும் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இந்த மாதிரி வெளியே ஒரு பாக்ஸ் போட்டு உள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருந்துச்சு. நான் ரிப்பேர் பண்ண ஒரு ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பிரித்து பார்த்தேன். சர்ப்ரைசிங்லி அவங்க எனக்கு என்னோடய வாட்சை ரிப்பேர் பண்ணி அனுப்பல, அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு வாட்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக ரீப்ளேஸ் பண்ணுவேன்ற கமிட்மெண்ட் எனக்கு வந்துட்டு அவங்க கால் பேசுகிறப்பையோ இல்லை வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்லையோ இல்லை இமெயிலெலாம் கொடுக்கவே இல்லை. அப்சல்யூட்லி அப்படியே ஃப்ரெஷ் பீஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிச்சு வச்சுருக்காங்க. நான் வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு புது வாட்ச். இது ரீஃபர்பிஷ்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் அதுக்கப்புறமா என்னோடய இமெயில் போய் செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க எனக்கு வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு எதனா ஒரு நாய்ஸோட ப்ராடக்ட் வந்துட்டு
சரியாக ஒர்க் ஆகலை, எங்கே போய் சர்வீஸ் பண்ணுறது அப்படின்லாம் தெரியலனா டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் அவங்களோட வெப்சைட்லேயே போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் டிஃபெக்ட் பீஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க ரீப்ளேஸ் பண்ணியே தராங்க எனக்கு ஆன மாதிரி. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், எப்படி வந்துட்டு இது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, யார் வந்துட்டு நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி தருவாங்கன்ற கொஷின்ஸ்லாம் இருந்துச்சிங்கன்னா இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். நைஸ். இது ஒரு நல்ல ஒரு எனக்கு சர்ப்ரைஸ்னு சொல்லலாம். நல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நாய்ஸில் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இது உங்களுக்குமே யூஸாக இருக்கும். இதுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு திரும்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் புதுசாக வாங்குறப்ப என்னென்னலாம் இருக்குமோ, வாரண்டி கார்டு, ஐ திங்க் இதுக்கும் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு இன்னொரு தடவை வாரண்டி கவர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் திரும்ப ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தால் கூட ஐ கேன் ரைஸ் இட். திரும்ப அதே போல் வாங்குறப்போ என்னென்ன கிட் இருக்குமோ அது எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. குட். நைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் சிக்கி வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய் பாய்.